ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நன்றி ஆண்டவரே, எங்களை தப்புவித்தீரே. நன்றி ஆண்டவரே, எங்களை சுகமாய் தங்க பண்ணினீரே, எங்களோடு இருந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் இல்லவே இல்லை. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யணும், நீங்கள் எங்களை நடத்தணும், நீங்கள் எங்களை நடத்தணும், நீங்கள் எங்களை நடத்தணும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீர் எங்களுக்கு நல்லவராக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தை உணர, தடைகளை நீக்கி போட எங்களுக்கு உதவி செய்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பா உந்திருப்பா செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களை மட்டுமாய் நடத்தினதற்காய் நன்றி. தொடர்ந்து நீர் நடத்தியருளும், உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர உதவி செய்யும். கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்வோம். தெரிந்த பாடல் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், நன்றியால் துதிப்பாடு என்ற தெரிந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. செங்கடல்கள் எரிகோக்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாய் நமக்கு முன்னே செல்ல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். நன்றியால் துதி பாடு, இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர்.
வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் நன்றியால் துதிப்பாடு இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார் எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் கலங்கிடாதே திகைத்திடாதே கலங்கிடாதே துதியினால் இடிந்துவிடும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் செங்கடல் நம்மை சிலுவையின் பாடிடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை கோலியாத் நம்மை கொஞ்சமும் பயம் வேண்டாம் கோலியாத் நம்மை கொஞ்சமும் இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் நம் இயேசுவை நாவாலே துன்மார்க்க ஏதுவாய் தேவ பயத்தோட என்றுமே துன்மார்க்க தேவ பயத்தோட ஆவியினால் என்றும் நிறைந்து சங்கீதம் கீர்த்தனம் பாடு ஆவியினால் சங்கீதம் கீர்த்தனம் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே நன்றியால் நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு சரீர ஆத்துமாவினாலும் சொந்து போகும் வேளையிலெல்லாம் சரீர சொந்து போகும் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தார் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயோரின் நன்றியால் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் நாவாலே என்றும் பாடு செங்கடல் நம்மை சிலுவையில் செங்கடல் நம்மை சிலுவை நிழலுண்டு பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை
இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆண்டவரை துதிக்கும் போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு யோசுவா ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு எரிகோவை பிடிப்பதற்கு அவங்க செல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா சுற்றுங்கள். ஆனால் கடைசி நாளில் சொல்கிறாரு, சும்மா சுத்த சொல்லல, நீங்கள் கம்பீரித்து சத்தம் விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் இங்கே நல்ல சத்தம் போட்டு ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. இங்கேயும் அமைதியாக இருந்து அப்படியே வந்துட்டு போக வேண்டாம். நல்ல வாய்களை திறங்க. கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய கண்கள், அவருடைய செவிகள் திறந்திருக்கிறவைகளாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் நம்ம கேட்ட பிரசங்கம் அதுதான், கர்த்தர் உலாவுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் எப்படி ஆராதிக்கணும்னா ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவர் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஆராதனையை முகர்ந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நம்ம பிரச்சனையோடு வந்ததை எல்லாமே கர்த்தருக்கு என்ன பண்ணும் தெரியும். ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் ஆவியோடு துதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தெரிந்த பாடல், எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம் என்ற தெரிந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பேசலாம். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம், கர்த்தரின் நாமம் கல்வாரி. கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். தீபங்களை ஏந்திடுவோம், தெரு தெருவாய். தீபங்களை ஏந்திடுங்கள், தெரு தெருவாய். காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் கல்வாரி. கர்த்தரின் நாமம் கல்வாரி. சிம்சோன்களே எழும்பிடுங்கள், வல்லமையால் நிரம்பிடுங்கள். சிம்சோன்களே எழும்பிடுங்கள், வல்லமையால். சீறி வரும் சிங்கங்களை சீரை பிடித்து கிழித்து, சீறி வரும் சிங்கங்களை சீரை பிடித்து, காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி. கர்த்தரின் நாமம் கல்வாரி. தேவராக்களே விழித்திடுங்கள், உபவாசித்து. தேவராக்களே விழித்திடுங்கள், ஜெபித்திடுங்கள். எஸ்தர்களே கூடிடுங்கள், இரவுகளை பகலாக்குங்கள். எஸ்தர்களே கூடிடுங்கள், இரவுகளை பகலாக்குங்கள். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் கல்வாரி. கர்த்தரின் நாமம் கல்வாரி.
அதிகாலையில் காத்திருப்போ, அபிஷேகத்தால் நிரம்பிடுவோ. அதிகாலையில் காத்திருப்போ, அபிஷேகத்தால் கழுகு போல பலனடைந்து கர்த்தருக்காய். கழுகு போல எக்காலம் ஊதிடுவோ, யெகோவை தகர்த்திடுவோ. கர்த்தரின் நாமம் கல்வாரி, கர்த்தரின் நாமம் கல்வாரி. சிம்சோன்களே புறப்படுங்கள், வல்லமையால் நிரம்பிடுங்கள். சிம்சோன்களே வல்லமையா, சீறி வரும் சிங்கங்களை சீரை பிடித்து, சீரிடும் சிங்கங்களை சீரை பிடித்து காலம் ஊதிடுவோ, எரிகோவை தகர்த்திடுவோ. கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோ. கர்த்தரின் நாமம் கல்வாரி ஏற்றுவோ. அதிகாலையில் காத்திருப்போ, அபிஷேகத்தால் நிரம்பிடுவோ. அதிகாலையில் காத்திருப்போ, அபிஷேகத்தால் கழுகு போல கர்த்தருக்காய். கழுகு போல கர்த்தருக்காய். காலம் ஊதிடுவோ, கர்த்தரின் நாமம் கல்வாரி ஏற்றுவோ. கர்த்தரின் நாமம் கல்வாரி. கடைசி முறையாக கர்த்தரின் நாமம், கர்த்தரின் நாமம் கல்வாரி கொடியேற்றுவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லக்கூடிய தேவ பலத்தை ஆண்டவர்கிட்ட எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட எல்லாரும் வாய்களை திறந்து, யாரையும் பார்க்க வேணாம், கர்த்தரை மாத்திரம் பார்த்து, கர்த்தரை மாத்திரம் பார்த்து, கர்த்தரை மாத்திரம் பார்த்து, ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய பலனை தாங்க, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய பலனை தாங்க, உம்முடைய சமூகத்தில் உயர்த்தக்கூடிய பலனை தாங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய பலனை தாங்கப்பா. எங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும் ஆண்டவரே. விண்ணப்ப ஜெபங்களை ஏறெடுக்கணும் ஆண்டவரே. அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஜெபிக்கக்கூடிய பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி திறப்பில் நிற்கணும் ஆண்டவரே. எலியாவை போல ஆண்டவரே, ஏசாயாவை போல ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களை உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி, உம்முடைய பலத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி, ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட கேட்போம். எல்லாரும் வாய்களை திறந்த, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி
ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, எங்கள் ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் சொல்லுமா, ஒவ்வொரு நாளும் ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலே நிற்கணுமே, திறப்பின் வாசலே நிற்கணுமே, தேசத்துக்கா சொல்லுமா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணும், கண்களெல்லாம் கண்ணீர் குளமாகும், கண்களெல்லாம் ஓ ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் கேட்போமா. ஆண்டவரே, ஜெபாவி எங்களை ஒரு புதிய அபிஷேகத்தினால எங்க பாத்திரம் நிரப்பப்படட்டும், ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலே நிற்கணுமே, திறப்பின் வாசலே நிற்கணுமே, தேசத்துக்காய் ஆண்டவரே, குடும்பத்துக்காய் வரவா ஒரு புதிய அபிஷேகத்திலா கேட்போமா. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வாஞ்சையோட கேட்போம். ஆண்டவரே, ரக்கலதனாவா சக்கவர வரவா பாத்திரம் நிரம்பப்படுத்த ஆண்டவரே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே, கண்களெல்லாம் கண்ணீர் குளமா. அப்பா, தேவ சமூகத்தில் ஜெபிக்கபடியாக ஆண்டவரே, ஒவ்வொரு பாத்திரங்களை நிரப்பப்பட்டு ஆண்டவரே, கேட்போம் கேட்போம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தினால நம்மளை நிரப்பட்டும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஜெபிக்கக்கூடிய தேவ ஆவியினால, வெள்ளத்தினால, சக்கன மகிமையினால ரக்கவோ ரதரா ரவ கவரதரா வீதரா கவரதரா ரவோ கவா சக்கவோ ரதரா. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்முடைய வெள்ளத்தினால, உம்முடைய வெள்ளத்தினால ரிக்கா ரதரா கவரவா கவரவரவோ கவரவரவா வீதரா கவரவரவரீவரோ கவரவரவோ. கட்டுகள் உடைக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். தேவ மகிமையினால் ஆலயம் உடட்டும் ஆண்டவரே, உடட்டும் ஆண்டவரே. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. கண்ணீரோடு நிற்கிற கண்களை, வேதனையோடு இருக்கிற குடும்பங்களை தட்டி எழுப்புவீராக. ஆவியானவரே, என் தகப்பனே, ரீதரா கவரவரவோ ரீதரா கவரதரா ரீதரா கவரதரோ ரீதரா கவர
ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எழுதுகிறார். சங்கீதம் 51வது சங்கீதத்தில், ஆண்டவரே, நான் பாவத்தில் பிறந்தேன், நான் அக்கிரமத்தில் வாழ்ந்தேன், என் மீறுதல்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி நிற்குது அப்படின்னு சொல்லி வரிசையா எழுதுகிறார். ஆனால் அவைகளிலே ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் எழுதுகிறார், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியினிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் ஆண்டவரே. நீங்க சபைக்கு எழுதும் போது நம்ம கடந்த நாட்களில் தியானிச்சது அதுதான். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், ஒன்னில் இருக்கிற விளக்கு தண்டை எடுத்து போடாதபடி ஜாக்கிரதையாரு. கர்த்தர் நம்மளோட ஆண்டவர் பேசுகிறார் அல்லவா? ஆண்டவரை மட்டும் பார்த்து, ஆண்டவரே, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் இல்லைனா, ஆவியானவரை நீங்க மட்டும் இல்லைனா எங்களால் எதுவும் முடியாதுன்னு சொல்றவங்க மாத்திரம், ஆவியானவர் நீங்க மட்டும் இல்லைன்னா எங்களால் எதையும் செய்ய முடியாதப்பா, எங்களால் எதையும் பண்ண முடியாத ஆண்டவரே. எங்க குடும்பத்துக்கு உம்முடைய ஆவியானவருடைய பிரசன்னம் தேவை ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னம், எங்க ஆவியானவருடைய வழியில் நடத்துதல் எங்களுக்கு வேலை ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து யாரையும் பார்க்காதீங்க, ஆண்டவரை மட்டும் பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உம்முடைய ஆவியினிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் ஒரு ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய், இந்த உள்ளமும் உமக்காய். நீங்க போதும், உங்க சமூகம். நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும், நீங்க போதும், உங்க சமூகம். அப்பாவும் சந்நிதியில் எப்பவும் நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்பவும் நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில், திருமுகம்
வார்த்தைகளை உணர்ந்தவர்களா நீங்க போதும், உங்க சமூகம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க போதும், உங்க தேனிலும் இனிமையே செவிட்டாத அமுதமே, தேனிலும் செவிட்டாத தேடி கிடைக்காத ஒப்பற்ற சுலோமா, தேடி கிடைக்காத ஒப்பற்ற நீங்க போதும், வார்த்தையில் உணர்ந்தவர்களாய் புதுபலன் தருகிறீ, புது எண்ணெய் எசப்பா, புதுபலன் தருகிறீ, புது எண்ணெய் கனிதரும் மரம் செழித்தோங்க காந்தரோ மரங்களா செழித்தோங்க நீங்க போதும், ஏசப்பா ஏசப்பா நீங்க போதும், நாம் தியானித்த எல்லா சபைகளிலும் அதுல ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கு, சிலர் 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 சிலர்னு வந்துட்டே இருக்கு. ஆண்டவரை பார்த்து அந்த சிலர்ல நானும் என் குடும்பமும் என் சபை இருக்கணும். சிலர் அந்த வஸ்திரத்தை கரப்படுத்தல, சிலர் அந்த ஆதியில இருந்த அன்பை வச்சிருக்கிறாங்க, சிலர் அதை செய்யறாங்க, சிலர் அந்த முன்னாடி நடத்தின அந்த கிரியை அப்படியே நடத்துறாங்க. ஆண்டவரை மட்டும் 2 கரங்களை உயர்த்தியப்பா, அந்த சிலர்ல நாங்களும் ஒரு சிலரா இருக்கணும் ஆண்டவரே, அந்த சிலர்ல நானும் என் குடும்பம் என் சபை இருக்கலாம் ஆண்டவரே. நீங்க போதும், சமூகம் நீங்க போதும், ஏசப்பா எனக்கப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்க துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளும், எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுடன் இடைபடும், உடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் இருதயத்தை திறந்துடணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆண்டவரை மட்டுமாய் நம்மை நேர்த்தியாய் நடத்தி வருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டிலும் ஆண்டவர் அந்த கால சூழ்நிலைகள், உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள், சபைகளுக்குள்ளாக காணப்படுகிற காரியங்கள்
எல்லாவற்றையும் முன்னறிந்தவராக ஆண்டவர் சில காரியங்களை தியானிக்க அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த ஆண்டிலும் ஆண்டவர் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. முதல் நாள் ஸ்டார்டிங் ட்ரபிளுங்கிறது கொஞ்சம் உண்டு. ஹல்லேலூயா. வேற ஒரு காரியத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிற எங்களை அங்கேருந்து வெளியே எடுத்து இன்னொரு காரியத்துக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கடினமானது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற இந்த ஆண்டின் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். யூதா 20-21 வசனங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா, எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான நம்முடைய வார்த்தைகளை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வேதத்தை தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தலைப்பு எனக்கு ஆரம்ப நாட்களில் ஒரு தலைப்பாக எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. என்ன அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல். எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல். ஹல்லேலூயா. இந்த வசனங்களுக்குள்ள ஒரு வார்த்தை 2வது பகுதியாகவே இருக்கிறது. மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்கிற வார்த்தை இங்கே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல்ங்கிற தலைப்பை விட்டும் நான் வெளியே போகக்கூடாது, இந்த வசனத்தை விட்டும் நான் வெளியே போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் என்னை இதற்குள்ளாக பாதுகாத்து கொள்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். வெளியே போகாமல் ஆண்டவர் காத்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் திரும்ப 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 இந்த யூதா 10 நாள் ஓடுமா தெரியல. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப இந்த யூதா புஸ்தகத்தை வாசித்து கொண்டே வாசித்து 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 ஏதாகிலும் ஒரு காரியம், ஏதாகிலும் ஒரு காரியம், ஏதாகிலும் ஒரு காரியம் நீ திரும்ப 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 வாசித்து கொண்டு இருக்கும்போது ஒரு சில காரியங்களை இந்த புஸ்தகத்தில் காண முடிந்தது. அதிலிருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். ஆண்டவர் நம்மை நடத்தட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த யூதா புஸ்தகத்தை குறித்த அறிமுகங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த யூதா யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன். ஹல்லேலூயா. ஓகே, இந்த யூதா புஸ்தகத்தை எழுதப்பட்ட காலம் என்ன? எழுதப்பட்டிருந்த காலம், யூதா புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் எல்லாம் நம்ம படித்தது தான், கற்றுக்கொண்டது தான். ஹல்லேலூயா. சரி, தேடி கண்டுபிடிச்சி வைங்க. ஹல்லேலூயா. சரி, நான் உள்ளே வந்துடுறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன், யாக்கோபின் சகோதரனுமாகிய யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய
அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். எழுதிவிட்டு இந்த யூதா புஸ்தகத்தை அவர் எழுதும்படியாக அவர் நினைக்கிறார். அவருடைய இருதயத்தில் ஒரு ஆழமான ஒரு காரியம், சபைக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காரியம், சபையை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காரியம், மக்களுக்கு ஆலோசனையாக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் அவருடைய இருதயத்தில் ஆழமாய் ஒரு காரியம் பதிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறார். என்ன அப்படின்னா, எப்படி பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியில் இருந்த திருச்சபைக்கு ரட்சிப்பை குறித்து, பொதுவான ரட்சிப்பை குறித்து ஆலோசனைகளாக அவர் எழுதினாரோ, அதே போல இந்த யூதாவும் பொதுவான ரட்சிப்பை குறித்து அவர் எழுதும்படியாக விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில், அண்டர்லைன் போடுற பழக்கம் இருக்குன்னா, இந்த மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் அப்படிங்கிற இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம், அவருடைய முழு நோக்கம், அவருடைய நோக்கமெல்லாம் ரட்சிப்பை குறித்து, பொதுவான ரட்சிப்பை குறித்து சபைக்கு எழுதி உணர்த்த வேண்டும், சபையின் ஜனங்களுக்கு எழுதி உணர்த்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரமுடையவராக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு சபையின் சூழ்நிலை இது. எந்த சபைக்கு குறிப்பாக எழுதப்பட்டதுன்னு தெரியல, ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உரியது. ஹல்லேலூயா. எல்லா சபைகளுக்கும் உரியது. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு சபைக்கு அவர் எழுதியிருப்பாரேயானால், அந்த சபையின் சூழ்நிலையை மனதில் கொண்டவராக, அந்த சபையின் காரியங்களை மனதில் கொண்டவராக, அந்த சபையில் ஏற்பட்டிருக்கிற அந்த சபையின் ஜனங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவராக, உணர்ந்தவராக அதை குறித்து எழுத முயற்சிக்கிற போது, ஹல்லேலூயா, நம்ம ஊழியக்காரங்களுக்கு சபையை பற்றி தெரியும். ஹல்லேலூயா. சபைக்கு என்ன தேவை என்பது தெரியும். இந்த குடும்பத்துக்கு என்ன ஆலோசனை தேவைங்கிறது தெரியும். இந்த குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டு வரணும், எந்த வசனத்தை அவங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, எந்த இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்காங்க, எங்கே மைனஸாக இருக்காங்கன்னு தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய உள்ளத்திலும் மிகுந்த கருத்துள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஹல்லேலூயா. மெசேஜ் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. நான் அதை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அந்த டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இன்ஸ்டிங்டிவ் பெக்கிங் அப்படிங்கிற 2 வார்த்தைகளை நடுவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரினால் அவர் யோசித்த அந்த காரியத்திற்கு மாறாக, அவர் நினைத்து தான் எழுத வேண்டும் என்று ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருந்த அந்த காரியத்திற்கு மாறாக, அவர் யோசித்து போதிக்க வேண்டும் இருந்த அந்த காரியத்திற்கு மாறாக, பரிசுத்த ஆவியானவர் அவரை வேறு ஒரு காரியத்தை சொல்லும்படியாக, வேறு ஒரு காரியத்தை உபதேசிக்கும்படியாக, முக்கியமான வேறொரு விஷயத்தை அந்த ஜனத்திற்கு சொல்லும்படியாக அவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. அவர் உணர்த்தி அந்த கடைசியாக இருக்குல்லையே, எனக்கு அவசியமாய் கண்டது அப்படிங்கிற வார்த்தை எப்படின்னா, அதனால் அவர் உணர்த்துதலின் பேரில் நான் கிட்டத்தட்ட பெக் பண்ணி, அதாவது பிச்சைக்காரனை போல கையெடுத்து கும்பிட்டு வருந்தி உங்களுக்கு எழுதுகிறேன். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நல்லவர். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் போது, அவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது, அந்த காரியத்தை இவர் புரிந்து கொள்ளும் போது, இது சபைக்கு எத்தனை மிக அவசியமானது, இது இந்த நேரத்தில் சபைக்கு எத்தனை மிக அவசியமானது, இந்த நேரத்தில் இதை சொல்லாவிட்டால், இதை அறிவிக்காவிட்டால், இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காவிட்டால், கைகளில் கால்களில் விழுந்தாகிலும் இதை ஜனத்தின் இருதயத்தில் பதிக்காவிட்டால் ஜனம் சீர்கெட்டு விடுமே என்கிற ஒரு ஜாக்கிரதையோடு கூட இந்த யூதா நிருபத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. 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 நாங்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா,
குறைந்தபட்சம் ஒரு 10 பேப்பர் வச்சுருக்கேன். ஹல்லேலூயா. ஆனால் 10மே 10 ஆர்டரில் இருக்குது. ஆமாம், எதுவும் ஒன்றோடு ஒன்று ஜோடி இராது. ஹல்லேலூயா. எதையும் நீங்கள் எதோடும் கனெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ஒரு இடத்தில் இருக்கும், முடிவு வேறொரு இடத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சபைக்கு தேவையானதை ஆண்டவர் தருவாராக. கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சிம்பிளாக சொல்ல போகிறேன். இதை ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை மகன் அல்லது மகள் திசை மாறி போகும்போது, ஹல்லேலூயா, நிறைய ஆலோசனைகளை தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று வைத்திருக்கலாம். நிறைய காரியங்களை ஒரு தாய் தன் மகளுக்கு சொல்ல வேண்டும் என்று வைத்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் ஒரு காரியம் தென்படுகிறது. என் மகளோ அல்லது என் மகனோ திசை மாறி போகிற ஒரு சூழ்நிலையை தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டவனாய் நான் வைத்திருந்த அத்தனை ஆலோசனைகளையும் ஓரம் வைத்துவிட்டு கையெடுத்து கும்பிட்டு நின்று, எப்பா நீ போகிற பாதை தப்புப்பா, காலில் விழுந்து கேட்குறேன்ப்பா, தயவு செஞ்சு திரும்பி வந்திருப்பான்னு வேறொரு ஆலோசனைக்கு நேராக ஒரு தகப்பனும் ஒரு தாயும் தள்ளப்படுகிறார்களோ, அதே போலவே நடந்திருப்பதாக நான் இந்த யூதா புஸ்தகத்தை நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்தில் நிறைய ஆலோசனைகள் இருந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் திசை திருப்பி, ஹல்லேலூயா, வேறொரு காரியத்தை எழுத ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்திற்காக பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஹல்லேலூயா. சரி, தைரியமாய் போராடணும் விசுவாசத்துக்காக, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கொஞ்சம் கடந்து செல்வோம். 4வது வசனம், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் அந்த காரணத்தை சொல்லுகிறார். அந்த அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற அந்த முக்கியமான விஷயத்தை அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் என்னை இப்படி நடத்தி கொண்டு வந்தாருன்னா, பொதுவான ரட்சிப்பை விட்டு விசுவாசத்துக்காக நீங்கள் போராடணும்னு ஏன் ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறாருன்னா, கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிற சிலர், பக்தி அற்றவர்கள் ஆகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு இந்த வசனங்களை கொஞ்சம் தியானிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய ஆண்டவர், ஒரே தேவனாகிய ஆண்டவர் திரித்துவமாக செயல்படுகிறாரோ, எப்படிலாம் செயல்படுகிறார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நம்ம தெளிவாக அதெல்லாம் எக்ஸ்பிளைன்டாக நல்லா கேட்டோம். யாருக்காகிலும் அதில் சந்தேகம் இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 பேரும் ஒருத்தரா, 3 பேரும் வேற வேற ஆளா? ஹல்லேலூயா. சரி சரி, ஆண்டவர் நல்லவர். அந்த திரித்துவத்தையே அழகாக புரிந்து கொள்ள அந்த ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த சம்பவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், 3 பேரும் ஒரே நேரத்தில் வெவ்வேறமாய் ஆக்ட் பண்ணுறதில்ல. ஆமாம், அவர் ஞானஸ்நானம் எடுத்த போது என்ன நடந்தது? ஆமாம், குமாரன் இங்கே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல் வந்து அமர்ந்தார். அங்க பிதாவின் சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா.
இதே போலவே சாத்தானுக்கு எல்லாமே அவரை பார்த்து அப்படியே காப்பி அடிக்க தான் தெரியும். ஹல்லேலூயா. அவனுக்கு எந்த நியூ ப்ராடக்ட்டும் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு எந்த புதுசாக ஒரு விஷயமும் அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவனும் 3 விதங்களாக அவன் செயல்படுகிறான். எப்படி செயல்படுகிறான்? 3 விதங்களாக நம்ம சொல்லுவோம். என்னெல்லாம் சொல்லுவோம்? வலு சர்ப்பம், மிருகம், இன்னொன்று என்னது? கள்ள தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. சொல்லுங்க. வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இங்கே யூதா அந்த 3வது நம்ம சொன்னோம் தெரியுமா, அந்த வார்த்தையை தான் அவர் எதிர்க்கிறார். கள்ள தீர்க்க தரிசனங்களை, கள்ள உபதேசங்களை, கள்ள போதகர்களை அவர் எதிர்க்கிறார். ஹல்லேலூயா. வேறு வழியாய், பக்க வழியாய் உள்ளே வந்தவர்களை அவர் எதிர்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா, கொஞ்சம் அப்படியே நம்முடைய இன்ட்ரடக்ஷனாக தான் போய்கிட்டு இருக்கு. அதனால பயப்படாமல் கேளுங்க, என்ன மாத்திரம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி கொஞ்சம் பின்னாடி நம்ம போனோம்னா, இந்த வலு சர்ப்பமாக கிரியை செய்கிற அந்த நேரத்திலும், ஆதியிலேயே, தோட்டத்திலேயே, ஹல்லேலூயா, அவனுக்கு நேரான ஒரு வழி அல்ல, பக்க வழிதான் அவனுக்கு உண்டு. ஹல்லேலூயா. பக்க வழியாகத்தான் உள்ளே வருவான். அவனுடைய தந்திரம் என்ன? அழகாக பேசுவான். அவனை போல பேச ஒரு நபரும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி மயக்கி விடுவான். ஹல்லேலூயா. உடனே ஏவாளும் பறிச்சாங்க, புசிச்சாங்க. கீழ்ப்படியாமையினாலே தேவன் வைத்திருந்த அந்த கிருபையை இழந்து போனார்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை திரும்பி பார்த்து, கிருபையை இழக்க பண்ண அவன் என்ன வேணாலும் செய்வான். நீங்க இப்ப நல்லா தெரியுறீங்க. கிருபையை இழந்துட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வெறும் 0 மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் செய்தா போதும். தேவ கிருபையை நம்மிடத்திலிருந்து எடுத்து விட வேண்டும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. தேவ கிருபையை நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டும். தேவ கிருபையை, இரக்கத்தை நம்மிடத்திலிருந்து வெளியே கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. முயற்சித்து பார்த்தான், தள்ளப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. கிருபைக்குள்ளாக இருந்த அவர்கள், கிருபைக்குள்ளாக பொதியப்பட்டிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை கிருபையை வெளியே கொண்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. மனிதன் தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. ஆனாலும் அவருடைய மிகுந்த கிருபையினால், அவருடைய மிகுந்த தயவினால், அவருடைய மிகுந்த அன்பினால் மனிதனை அவர் தள்ளாதவராய், ஹல்லேலூயா. அப்படியே பார்த்து ஒரு காயின், ஒரு ஆபேல், அங்கேயே அவன் என்ன, அவனுடைய நோக்கம் எல்லாம் தேவ கிருபையை எடுத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கசப்ப காயினுடைய இருதயத்தில் போட்டான். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆமாம், ஒரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி ஆமாம் அவருடைய கிருபையை என்ன பண்ணுமா? போக்கடிக்கும். ஹல்லேலூயா. அங்கேயும் ஒரு கசப்பான வேர் முளைத்தெலும்பினது, கிருபையை இழந்து போனார்கள். ஆனாலும் அவருடைய மிகுந்த கிருபை, அவருடைய மிகுந்த இரக்கம், அந்த அளவற்ற தயவினால் மீண்டும் ஒருவனை ஆண்டவர் எழுப்ப பண்ணுகிறார். அவன் பேர் சேத். ஹல்லேலூயா. அதன் மூலமாக அப்படியே சந்ததிகள் தோன்றுகிறது. ஹல்லேலூயா. அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவனும் அவனுடைய காரியமும் அவனுடைய காரியங்களும் இப்படியாகவே தான் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. யோசிச்சு பார்த்தோம்னா இப்படிதான் காணப்படுகிறது. அவனும் எப்படி வருகிறான்? சமாதானம் பண்ணுகிறவனை போல, ஒரு சமாதான புறாவை போல. ஹல்லேலூயா. அவனை வேதம் எப்படி வர்ணிக்குதுன்னா, எப்படி ஆட்டுக்குட்டியானவர் இருந்தாரோ அதே போல் ஆட்டுக்குட்டியை போல அவன் காட்சி அளித்து உள்ளே வருகிறான். ஹல்லேலூயா. ஆனால் உள்ளே வருகிற அவன் என்ன செய்கிறான்? தேவாலயத்துக்குள்ள கடந்து சென்று
அங்கே போய் உட்கார்ந்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்கிற வரைக்கும் ஜனத்துக்கு புரியாமல் போச்சு. ஹல்லேலூயா. அதுக்குள்ள எல்லா கிருபைகளையும் இழந்து விடுகிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஆமாம். சரி, அப்படியே இங்கே கள்ளத்தீர்க்கதரிசிக்கு வந்தாலும், இந்த மூன்றாவது நபரா செயல்படுறானே அவன்கிட்ட வந்தாலும், அவனும் சபைக்குள்ள எப்படி தான் வருகிறான்னா பக்க வழியாகத்தான் வருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனும் நேரடியாக வர்றதில்லை, பக்க வழியாக தான் வருகிறான். ஆனால் ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு காரியம். ஒரு கள்ள தீர்க்க தரிசனம், ஒரு கள்ள உபதேசத்துக்கு நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது அந்த பரிசுத்தத்தை நாம் இழந்து போகிறோம். தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகிறோம். கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் அந்த கிருபையை நாங்கள் இழந்து போயிடாம எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த கிருபைக்குள்ளாக எங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. பார்க்க அட்ராக்டிவா இருக்கிற எந்த ஒரு காரியத்திலும் சிக்கி விடாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய சபையையும் தம்முடைய மக்களையும் அவர் பாதுகாப்பாராக. அன்னைக்கு யூதாவை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இதை உணர்த்துவித்து எழுத செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அதே காரியங்களை கொண்டு நம்மோடு கூட இடைபடுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். பார்க்க அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு உபதேசத்தை விட்டு விடாதிருங்கள். பார்க்க அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லி ஹல்லேலூயா அவருடைய சத்திய வார்த்தையை விட்டு வெளியே போய் விடாதிருங்கள். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய வேலை அதுதான், அவனுடைய வேலை அதுதான். தேவ ஜனம் கிருபையை இழந்து போகணும், குடும்பங்கள் கிருபையை இழந்து போகணும். ஹல்லேலூயா. கிருபை பாவம் செய்ய நமக்கு கொடுக்கப்பட்டது லைசன்ஸ் அல்ல, கிருபை பாவத்தை ஜெயிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய வரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை மேற்கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ, பாவத்தை எதிர்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழ, பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு ஜீவியம் பண்ண ஆண்டவர் தம்முடைய கிருபையை தமது சபைக்கு அளவில்லாமல் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையில் வளர 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 என்னால் மேற்கொள்ள முடியாத பாவம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பாவம் செய்வதற்காக நமக்கு கிருபை அளிக்கப்படவில்லை. பாவத்தை மேற்கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்னன்னா, நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 10 பக்கங்களுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த 10 பக்கங்களையும் நான் திரும்ப இங்கிட்டும் அங்கிட்டுமா இங்கிட்டும் அங்கிட்டுமா நான் திருப்பினேன் அப்படின்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் என்ன சொல்ல வந்தேங்கிறது தெரியாமல் போயிடும். ஹல்லேலூயா. அதனால் இங்கே மட்டும் ஒன் வேவாக கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு கேளுங்க. சும்மா கேளுங்களா, ஓ அப்படியா விஷயம். ஹல்லேலூயா. கேளுங்க, சும்மா கேளுங்க, கூச்சப்படாமல் கேளுங்க. ஓ நீங்கள் சொல்கிறது இப்படி பிளாங்க், ஓ அப்படியா விஷயம், ஒரு ஆச்சரியத்தோட ஓ அப்படியா விஷயம். ஹல்லேலூயா. ஆமாம் ஆமாம். நம்மளை சாதாரண ஒரு விஷயத்திலிருந்து அவன் விழத்தள்ள முயற்சிக்கலை, ஒரு பெரிய கிருபையிலிருந்து அவன் விழத்தள்ள முயற்சிக்கிறான். அந்த கிருபையை இழந்து போக பண்ணணும்னு சொல்லி தான் அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான், துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. அவனுக்கு நம்மளை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய எரிச்சலா இருக்கு. என்ன எரிச்சல்னா, இந்த மூஞ்சிக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பார்க்கும் போதெல்லாம் நம்ம எதிராளி எப்படி நம்மளை பார்ப்போனோ அப்படிதான் பார்க்குறான். இவனுக்கு வந்திருக்கிற வாழ்வை பாருடா. ஹல்லேலூயா. இவங்களுக்கு வந்திருக்கிற வாழ்வை பாரியா.
அப்பவே நசுக்கி இருப்பேன், அப்பவே நொறுக்கி இருப்பேன், அப்பவே உருவம் தெரியாம அழிச்சிருப்பேன். எப்படியோ ஒரு கிருபை தேடி வந்து அவர்களை அங்கிருந்து தூக்கி கொண்டு போய்விட்டதுனால இன்னைக்கு ஒரு பெரிய சபையில் உட்கார்ந்து என் இயேசு நல்லவர்னு பாடுகிறோமே. அதுதான் அந்த கிருபை, அதுதான் அந்த தயவு, அதுதான் அந்த இரக்கம். அவனால பொறுக்க முடியல, அவனால பொறுக்க முடியல. எப்படி கடந்த ஆளு இன்னைக்கு ஆலயத்துல போய் உட்கார்ந்து இயேசு நல்லவர்னு துதிக்கிறானே, அது அவனால பொறுக்கவே முடியாது, அவனால சகிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பொறுக்க முடியாத ஒரு நபர் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் உங்களை அழிக்கணும், இனி வந்து உங்களை கொன்று எல்லாம் பண்ணி எடுக்கணும். நான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். ஒரு திருடன் வந்து விட்டான். ஒரு கற்பனை பண்ணுங்க, ஒரு திருடன் வந்துட்டான், அப்படியே பார்க்குறான். ஒரு பெரிய கேம்பஸ்ல இப்படி அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு கேம்பஸ்குள்ள, அது குடிசை வீடாக கூட இருக்கலாம் அவங்க வீடு, ஆனால் சுற்றிலும் அப்படி ஒரு பயங்கரமான அக்கினி ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துக்குள்ள அவனால் நெருங்க முடியலை, உள்ள வர முடியலை, தொட முடியலை. இப்போ உங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறது தான் அவனுடைய நோக்கம். அதனால ஒரு பக்க வழியை தேடுகிறான், ஒரு பக்க வழியை தேடுகிறான். அதற்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் தான் தவறான உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம். இதை இயக்குவது அசுத்த ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அசுத்த ஆவி செயல்பட்டு கிருபைக்குள்ள இருக்கிற மனுஷனை, சந்தோஷமா உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷனை அப்படியே கொஞ்சமா போய் அந்த சிந்தையை லைட்டாக ஒரு கிராக் உண்டு பண்ணி, ஹல்லேலூயா, அந்த மனதை அப்படி லைட்டாக தொட்டு, ஹல்லேலூயா, இப்படி லைட்டாக தொட்டு, என்ன இதே உபதேசம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு பாரு. சபைக்கு போய் கீழ்ப்படிஞ்சு என்ன நடக்குது, ஹல்லேலூயா. அப்படியே தொட்டு நீங்களும் அவனுக்கு ஒரு ஆன்சர் ஏவாளை போல பண்ணுவீங்க. ஆமாம் ஆமாம், ஒன்றும் நடக்கலை, நீ தான் ஏதாவது ஒரு ஐடியா கூட. ஹல்லேலூயா. இங்கே பாரு, இது ரொம்ப அழகாக இருக்குது, இது உனக்கு வேண்டாம், இது ரொம்ப கஷ்டமாக தெரியுது, அழகாக இருக்கிறத பிடிச்சிக்கோ. ஹல்லேலூயா. அழகாக இருக்கிறத கையில் வச்சுக்கோ. ஓ அப்படியா, சரி. அதை நீங்கள் தொடுற நாளில் நீங்கள் அப்படி தொட்டு அதை கையில் வாங்கினதுக்கு அப்புறம் பல்ல காட்டி ஒரு சிரிப்பான் பாருங்க, அந்த நேரத்தில் கிருபை போயிடுச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் போய் கேட்டால் தான் தெரியும், எப்போ எவ்வளோப்பா கஷ்டப்பட்ட, எவ்வளோப்பா கஷ்டப்பட்ட. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் எங்களை நார பிச்சு எடுத்தாங்கன்னு கூட இதுவரைக்கும் கவலை இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அவ்வளோ பெரிய கிருபையை மேன்மையை இழந்துட்டோமேங்கிற கஷ்டம் நான் நம்புகிறேன் இன்னைக்கு வரைக்கும் ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை இழந்து போக வேண்டாம். பக்க வழியாய் நுழைகிற எல்லா காரியங்களுக்கும் எதிர்த்து நிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பைபிள் ஸ்டடிக்குன்னு சொல்லி ஒரு அவன் டூப்ளிகேட் பண்ணுற ஒரு 5 எழுதி வச்சுருக்கேன். ஆனால் சும்மா சொல்கிறேன், என்னன்னு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எப்படி சபை இருக்கோ அதே போல் வெளிப்படுத்துதல்ல சாத்தானுடைய கூட்டம் என்று எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு எக்லீசியா சபை இருக்கிறது அல்லவா, அதே போல் சாத்தானுடைய கூட்டம், சாத்தானுடைய கூட்டம் சேர்ந்தால் அது சாத்தானுடைய சபை. ஹல்லேலூயா. எல்லாமே அப்படிதான், காப்பி தான். நமக்கு எப்படி மணவாட்டி இருக்கிறார்களோ, மணவாட்டி ஆகிய திருச்சபையோ,
அவனும் அதில் ஒரு ப்ராடக்ட் உருவாக்க முயற்சிக்கிறான். வெளிப்படுத்துதல் 17வது அதிகாரத்தில் 1லிருந்து 16 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அந்த அதிகாரத்தில் அவனும் ஒரு ஸ்திரீயை வைத்து, அவனும் ஒரு வேசித்தனத்தை வைத்து, பாபிலோனின் வேசித்தனத்தை வைத்து, அவனுக்கும் ஒரு சில காரியங்களை அவன் அப்படியே டிட்டோவாக பண்ணி வச்சிருப்பான். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. அதுலேயும் ஒரு காரியம் இருக்கும். எப்படி கர்த்தருடைய பாத்திரம் இருக்குதோ அதே போல பேய்களுடைய பாத்திரம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 10:21. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாதே. ஹல்லேலூயா. நம்ம எந்த போஜன பந்தியில் பங்கு பெறுகிறோம்? கர்த்தருடைய பாத்திரத்தில். கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதே போல அவன் பண்ற அந்த இயர்ஸ் எல்லாம் பாருங்களேன். இயேசு 3.5 வருடங்கள் இந்த பூமியில் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. அவனும் அதே தான் பண்ண போகிறான். அவனும் 3.5 வருஷம் அப்படியே சமாதான புறாவா சுற்றி வந்து காரியங்களை செய்ய போகிறான். அடுத்த 3.5 வருஷம் கொடூரமான உபத்திரவம், மகா உபத்திரவ காலத்துக்குள்ள போக போகுது. ஹல்லேலூயா. எப்படி நம்ம திரித்துவத்தை சொல்லுகிறோமோ அவனும் அதே போல செயல்பட முயற்சிக்கிறான். அவன் திரித்துவ உள்ளவன் எல்லாம் அல்ல. ஹல்லேலூயா. முயற்சிக்கிறான். நம்முடைய ஆண்டவரை யூத ராஜ சிங்கம் என்று நாம் அழைத்தால் அவனும் சிங்கத்தின் தோற்றத்தை எடுத்துக்கொண்டு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல உள்ளே வருவான். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க சும்மா திரும்பி பார்த்து கேளுங்க, உங்ககிட்ட புதுசா ஒண்ணுமே கிடையாதோ? எல்லாம் காப்பி பேஸ்ட் தான் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அவன்கிட்ட எதுவுமே அவனா பண்றது போல தெரியும், எதுவுமே அவனுக்குரியது அல்லன்னு அவனுக்கே தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ யூதா புஸ்தகத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யூதா புஸ்தகத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இது கீழே இருக்கிற காரியங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 3 எக்ஸாம்பிள்ஸை அங்கே நம்ம பார்க்க முடியும். 3 எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமையினால் தேவ அந்த தூதர்கள் சங்கிலிகளால் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் போன தூதர்கள், சோதோம் குமாராவின் அந்த பாவம், இதெல்லாம் அப்படியே லைனாக வருது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா 8வது வசனத்தில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிற ஒரு நிலையை அங்கே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இவன் உள்ள வந்து செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஒரு இங்கிலீஷில் அழகாக இருக்காது, லீடர்ஷிப்பையே இல்லாமல் போக பண்ணிடுவான். ஹல்லேலூயா. எந்த ஒரு தலைமைத்துவத்துக்கும் கீழ்ப்படுகிற ஒரு சூழ்நிலையை எடுத்து விடுவான். ஹல்லேலூயா. அதை நான் அந்த டிரான்ஸ்லேஷன் நாளைக்கு இனி அடுத்த வாரங்களில் வியாழன் வெள்ளியில் ஏதாவது முடிந்தால் எடுத்துகிட்டு வரேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அடுத்து திரும்ப கீழே வரும்போது காயினை குறித்து, பிள்ளையாமை குறித்து, கோராவை குறித்து, இப்படி எல்லாம் அவங்க பண்ணின அந்த தவறுகளை எல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனோக்கை குறித்து யூதா ஒரு புதிய வெளிப்பாடையும் கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடு? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும்
தமக்கு விரோதமாய் அபபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஒரு ஏனோக்கை ஒரு முன்னறிவிக்கிற தீர்க்கதரிசியாக, பிரசங்கிக்கிற ஒருவராக எழுதுகிறார். ஹல்லேலூயா. அப்பவே அவருடைய செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் வருகிறார், அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் அப்படியே கூட வந்தீங்கன்னா எதெல்லாம் தேவையில்லைங்கிறதையும் சொல்லுகிறார், தேவையான செய்தியையும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, தேவையான செய்தியும் சொல்லுகிறார். அதுக்கப்புறமா அந்த கூட்டம் எப்படி மாறுறாங்கன்னு எழுதுகிறார். முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள். 16வது வசனம், இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள், இவர்கள் வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள், அப்படிலாம் எழுதுகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் அந்த கூட்டங்கள். இதுக்குள்ளே நம்ம போகலை, அப்படியே ஒரு மேலோட்டமாக போகிறோம். ஆண்டவர் நல்லவர். அதுக்கப்புறம் நீங்களோ என்று வருகிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் ஏற்கனவே நான் ஒரே ஒரு செய்தி மாத்திரம் இந்த யூதாவில் பேசியிருக்கேன். அந்த செய்தியை நான் தேடி பிடிச்சி பார்த்தேன், அது கிடைக்காது. நம்ம கிடைக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. நமக்காவது மண்டையில் ஏதாவது நிற்குமான்னு பார்த்தா நிற்காது. ஹல்லேலூயா. உண்மையாக அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, அவர்கள், இவர்கள், நீங்கள். ஹல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை இப்படி நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் செய்ததினால், இவர்கள் இப்படி ஆக்கப்பட்டதினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஏதாவது விளங்கிச்சா? விளங்கலை. ஹல்லேலூயா. பக்க வழியாய் உள்ளே வந்த காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவோமா, தூரமாக இருக்கிறவங்களுக்கு சொல்லுவோமா? பக்கத்தில். ஹல்லேலூயா. ஒரு க்ளோஸ் சர்க்கிளில். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையினால, அவர்கள் கொண்டு வந்த செய்கையினால, அவர்கள் கொடுத்த ஆலோசனையினால, அது தூரமாக இருக்கிற ஒரு நபர். ஹல்லேலூயா. அந்த கள்ள தீர்க்கதரிசின்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு காரியம், அந்த காரியம் இவர்களை பாதித்ததுனால, ஹல்லேலூயா, பக்கத்தில் இருக்கிறவங்களை பாதித்ததுனால, இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆளு சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறான். ஹல்லேலூயா. இப்போ அவருக்கு ஒரு கட்டாயம் இருக்கிறது, அவரோடு கிட்ட நிற்கிறவங்களை ஆகிலும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக, நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்ல வேண்டுகிற ஒரு அவசியம் ஏற்பட்டது, ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. ஹல்லேலூயா. ஏன்னா இவர்கள்னு சொல்லப்படுகிற கூட்டம் கீழ்ப்படிய மனது இல்லாததுனால, பக்கத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தை ஆகிலும் காப்பாற்றணுங்கிற யோசனையோடு அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசத்தை காத்துக்கோங்கப்பா, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்கப்பா, தேவனுடைய அன்புக்குள்ள உங்களை காத்துக்கோங்கப்பா. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான, கொஞ்சம் மறந்துட்டனோ அந்த வார்த்தையை பாருங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா சொல்லிட்டு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதுக்கு அடுத்த வார்த்தை பக்கத்தில் இருக்கிற அந்த நபர்கிட்ட பிடிச்சிக்கிட்டே சொல்கிற மாதிரி இருக்கு. அல்லாமலும் நீங்கள் தான் கூட இருக்கிறீங்க, நீங்கள் தான் நிற்கிறீங்க, நீங்கள் தான் கொஞ்சம் நிற்கிறது போல தெரியுது, பகுத்தறிவு உள்ளவங்களா இருங்கப்பா. ஹல்லேலூயா. கொஞ்சமாவது பகுத்து அறிகிற ஒரு அறிவு உங்களுக்குள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்கிறார். சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நான் ஒரு பிக்சராக யோசித்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு டெமோவாக யோசித்து உங்ககிட்ட பேசுகிறேன். இங்கே வாங்க தம்பி, நீங்கள் தான். இப்போ இவர் என் கூட இருக்கிறாரு. எனக்குள்ள இப்போ ஒரு சின்ன பயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இவரை இப்போ கீழெல்லாம் அப்படி அக்கினிக்குள்ளே கிடக்குறீங்க. இல்லை, நீங்கள் கிடக்கிறதா நினச்சிக்கோங்க. ஆமாம், நீங்கள் கிடக்கல, அடிச்சிடாதீங்க. இப்போ இவர்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்களோ பிரியமானவர்களே, தம்பி ஆசா வெளியே போயிடாதுடா, பிள்ளைகிருடா அப்படின்னு இருக்கும்போது, நீ ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணிடாதுடா, ஆனால் ஒரு காரியத்தை செஞ்சாகணும். முன்னாடி இருக்கிறவன் அக்கினிக்குள்ளே கிடக்குறான். அதனால என்னால் அத்தனை பேரையும் இழுத்து கொண்டு வந்து இங்கே போட முடியலை. அத்தனை பேரையும் அந்த உபதேசத்துக்குள்ள இருந்து இழுக்க முடியலை. அத்தனை பேரும் அந்த அக்கினியிலிருந்து வெளியே இழுத்துட்டு வர முடியலை. கடினமாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு. அதனால நீ என்ன பண்றனா, போ, முடிஞ்ச அளவுக்கு சிலர் அக்கினியிலிருந்து தப்பு வச்சு பயத்தோட ரட்சித்து. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கு. போறவன் குட்டி பையனா இருக்கானே, இவனையும் பிடிச்சி சேர்த்து இழுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனும் உலகத்தோட ஒத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டானா என்ன பண்றது? ஒரு சின்ன பயம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. ஆனாலும் எழுதுகிறார், சிலரை அக்கினியிலிருந்து ரட்சித்து, சிலரை மீட்டு, சிலரை எப்படி ஆகிலும் கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. உட்கார்ந்துக்கோடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து. ஹல்லேலூயா. அந்த பயம் உள்ள இருந்த பயத்தை ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு காரியம் இந்த யூதாவுக்குள்ள இருந்து தூக்கி எறிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, அந்த 24வது வசனம், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று தெரியும், என் ஆண்டவர் வழுவாதபடிக்கு நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா. மாசற்றவர்களாக கொண்டு போய் நிறுத்த வல்லவர் அவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை வழுவி போக விட மாட்டார். அவர் உங்களை வழுவி போக விட மாட்டார். தேவையில்லாத காரியங்களில் சிக்க விட மாட்டார். பரிசுத்த குலைச்சலாக விட மாட்டார். கிருபையை போக்கடிக்க விட மாட்டார். ஏன்னா அவர் வழுவாமல் தம்முடைய ஜனத்தை காக்க வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. மாசற்றவர்களாக பிழையற்றவர்களாக அவர் நிறுத்த வல்லவராயிருக்கிறார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் என்னோட ட்ராக்ல இருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு உள்ள வரேன். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை உந்தப்படுகிறதுனால நமக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, சொல்லுங்க, பயப்படாதே, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருள்வாராக, கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உடைந்து நொந்த அன்னாளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த 25வது வசனத்துல தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? இந்த வார்த்தையை அன்னாள் உணர்ந்தார்கள். ஹல்லேலூயா. திருப்புறவங்க சாமுவேல் 1 சாமுவேலுக்கு நேராக திருப்புங்க. 1 சாமுவேலுக்கு நேராக திருப்புவோம். 1 சாமுவேல் அந்த அன்னாளின் ஜெபத்தில், ஜெபமாக பண்ணுகிற அந்த ஜெபத்தில் 1 இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கர்த்தர் ஞானமுள்ள தேவன்.
அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அறிவு நமக்குள்ள கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஞானமுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஜனங்கள் இடறி தவறி காரியங்களுக்குள்ள போக நேரிடுகிறது அப்படின்னு சொன்னா, சில குறைவுகளின் நிமித்தமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில கால தாமதங்களின் நிமித்தமாக. ஹல்லேலூயா. அந்நாள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. எத்தனையோ கால தாமதங்களை தாண்டி வந்திருக்கிறார். எத்தனையோ நிந்தைகளை, அவமானங்களை தாண்டி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பதிலை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் ஆண்டவரை பார்த்த விதம், ஹல்லேலூயா, அது ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. எனக்கு குழந்தையை தருகிற தேவன், தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணி இருப்பார். ஆனால் அதில் ஒன்றை ஆண்டவரை குறித்து அவர் கண்டு கொண்டார். என் ஆண்டவர் ஞானமுள்ள தேவன். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஞானமுள்ள ஆண்டவர். அவர் எதையும் தீமைக்காக செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஞானத்தை விளங்க பண்ணுவார். பக்கத்தில் இருக்கிறவங்கள திரும்பி பார்த்து சொல்லுங்க, அவர் தம்முடைய ஞானத்தை உங்க வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அது நடக்கும். ஹல்லேலூயா. அவருக்கே மகிமையையும் கனத்தையும் செலுத்த வேண்டியது தான் நம்ம வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய கேள்வி நமக்குள்ள வரலாம். ஏன் 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 எதுக்கு 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 எதுக்கு, என் சூழ்நிலை ஏன், என் சூழ்நிலை ஏன், என் பிரச்சனை ஏன், நான் ஏன் நான் ஏன் நான் ஏன் இது ஏன் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரே பதில் அன்னாளிடத்தில் இருந்து தோன்றினது. ஹல்லேலூயா. அன்னாலும் இப்படி தானே கேள்வியோடு இருந்திருப்பாங்க. பெண்ணினால் வந்து ஒவ்வொரு நேரமும் குத்தி காட்டும் போதெல்லாம், ஏன் ஆண்டவரே, எதற்காக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனால் பதிலை பெறும்போது ஒன்று அவருக்கு புரிந்தது, அவர் ஞானமுள்ள தேவன். அவர் ஞானமாய் செய்தார், அவர் ஞானமாய் செய்தார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாய் விளங்க பண்ணுவார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்தை, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை எவ்வளோ அழகாக நடத்துகிறாரு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக சொல்லி தரார் இல்லையா? ஹல்லேலூயா. அவருடைய சபை அவர் நேசிக்கிறார். அவருடைய சபை அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜனம் விலகி போகிறது அவர் ஒரு நாளும் பொறுத்து கொள்ளுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. சரி போட்டோம் அப்படின்னு விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அந்த கிருபையை மாத்திரம் இழந்துட்டா அந்த ஜனம் அழிக்கப்பட்டுருங்கிறதுல கவனமுடையவராய் யூதாவை உணர்த்துவித்து எழுத வைக்கிறார். ஹல்லேலூயா. எழுதுப்பா, எழுது எழுது, இது என் மக்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. அதே காரியத்தை இன்னைக்கு சபையாய் கூடி வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த உபவாச நாட்களில் ஆண்டவர் தந்திருக்கிறார். கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் நான் ஒரு அறிமுக உரையை பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடிட்டு அப்படியே அடுத்த என் தலைப்புக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருப 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை,
உங்க கிருப பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க கிருப. கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால வாழ்கிறோம். அந்த கிருபையை விட்டு நம்மை எந்த வல்லமையும் பிரிக்காம ஆண்டவர் பாதுகாக்கட்டும். அந்த கிருபைக்குள்ள நம்மளை வச்சுக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபைக்குள்ள நம்மை பொதிந்து கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. பேக் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஹல்லேலூயா. அந்த பார்சலை பிரிச்சுட்டாருன்னா அந்த கிருபையை இப்போது அப்படி நம்மளை இப்படி ஒரு ஃபுட்பால் மாதிரி இந்த உலகத்துக்கு நாம் தெரியலாம். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அப்படி ஆஃபீஸுக்கு போகும்போது ஃபுட்பால் போல தோன்றலாம். ஹல்லேலூயா. ஒரு உதை இங்கிட்டு விட்டால் அங்கிட்டு போய் அடித்து அது ரிட்டன் வரும். ஹல்லேலூயா. திரும்ப இங்கிட்டு இருந்து ஒரு உதை விட்டால் அது அங்கிட்டு அடித்து ரிட்டன் வரும். திரும்ப வீட்டுக்குள்ளே போனோன்னே அவங்க கண்ணுக்கும் ஃபுட்பால் போலவே தான் தெரியும், பெரிய ஃபுட்பால் போல தெரியும். அவங்க பலனுக்கு 2 உதை. ஹல்லேலூயா. அடிச்சு இங்க வந்து நிற்கும். ஹல்லேலூயா. இப்போ அந்த கிருபையை எடுத்ததுக்கு அப்புறம்தான், கிருபையை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது அது வெறுமனே இருக்கிற மண்ணு. ஹல்லேலூயா. மேலே ஒரு லேயர் பொதிஞ்சிருந்ததுனால அது இதுவரைக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அடித்தாலும் அது உறுதியாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த லேயர் போயிருச்சுன்னு வைங்களேன், ஆமாம், உளுந்த இடத்துல நொறுங்கிடுவோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், அந்த பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை பயன்படுத்த முடியும், நம்ம அடி வாங்க முடியும், இடிகளுக்குள்ளே போக முடியும், சிக்கல்களை தாண்ட முடியும், எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். அந்த லேயர் போயிடுச்சுன்னா நம்ம சுயரூபம் வெளியே தெரியும். அது வெறும் மண்ணு. ஒன்று விட்டா பொல பொலன்னு கொட்டிடும். புரிஞ்சவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தாண்டி போகிறது எதுவும் நம்முடைய சாமர்த்தியமோ நம்முடைய பலனோ அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ளாக விசுவாசத்தின் மேல் கட்டப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஜெபம் பண்ணி என்கிற வார்த்தையில் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை கொண்டு வர ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. மத்தேயு 28வது அதிகாரத்திற்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். 28வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். வாசிங்க. இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ, கொஞ்சம் பொறுமையா போவோம். ஹல்லேலூயா. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருக்கிற ஒரு மலைக்கு போகிறார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொள்ளுகிறார்கள். சிலரோ சந்தேகப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. 11 சீஷர்களும்
கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த அந்த மலைக்கு போகிறார்கள். இயேசு ஃபிக்ஸ் பண்ண அந்த மலைக்கு தான் போகிறாங்க. 11 பேரும் போகிறாங்க. அவரை பார்க்குறாங்க, பணிந்து கொண்டார்கள். ஆனால் ஒரு வார்த்தை அங்கே ஆட் ஆகிருக்கு, சிலரோ சந்தேகப்பட்டார்கள். 18வது வசனம், சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. சந்தேகப்பட்டிருக்கிற ஒருவரிடத்தில் நாம் நம்முடைய மிகப்பெரிய உயர்ந்த ஒரு வேலையை கொடுப்போமா? ஹல்லேலூயா. உயிரோடு எழும்பிட்டாரு. ஒரு ஆஃபீஸ்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களோட பெஸ்ட் ப்ராஜெக்டை, முக்கியமான வேலையை யார் கையில் கொடுப்பீங்க? ஹல்லேலூயா. யாருக்கிட்ட கொடுப்போம்? யார் பெஸ்டானாலோ, சரியாக செய்வாங்களோ, ஞானமாக செய்வாங்களோ, அதை குறித்த அறிவு இருக்குதோ அவங்க கையில் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த கிரேட் கமிஷன்னு சொல்லப்படுகிற அந்த ராஜரீக பிரமாணத்தை சந்தேகப்படுகிற, ஆமாம், பக்கத்திலே போயாச்சு, அவர்கிட்டயே போயாச்சு, அவரை பணிஞ்சு கொண்டாச்சு. ஆனால் உள்ள இருந்து சந்தேகத்தை பிரிக்கவே முடியல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அவர்களுடைய கருத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்களில் எத்தனை பேர் படித்தவங்க? மத்தேவுக்கு கொஞ்சம் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால கூட்டல், கழித்தல், வகுத்தல் கணக்குகள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. மற்றபடி எல்லாரும் மீன்களோடு வலைகளோடு இருந்தவர்கள் தான் அதிகம். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் கையில் இந்த வேலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவங்க மனநிலை உடனே எப்படி இருந்திருக்கணும்? நான் வரி கட்டணும்னா ஒரு மீனை தான் பிடிக்கணும். எங்கள் எஜமானுக்கு, இயேசுவுக்கு ஒரு ஆஃபீஸ் ஏதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரிங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் அளவில் ஆண்டவர் சொல்கிறார், புறப்பட்டு போய் யூதேயா எல்லா இடமும், பூமியின் கடையாந்தரங்கள் மட்டும், ஆமாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய், ஏசப்பா உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. ஹல்லேலூயா. இவங்களுக்கு செய்ய தெரிஞ்ச தொழிலே 3 வருஷத்தில் மறந்து போச்சு. ஹல்லேலூயா. 3 வருஷம் அவரோடு கூட இருந்து மீன் பிடிக்கிற கலையை கூட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு களைப்புண்டானாலும் ஒரு அத்தி மரத்தை பார்ப்பாரு. ஹல்லேலூயா. அவரோட யாராவது போய் சீஷர்கள்ட்ட, சும்மா காமெடியாக சொல்கிறேன், உங்கள் ட்ரெஷரி எப்படி இருக்குது? இப்போ யூத்துக்கு ஒரு ட்ரெஷரி நாங்கள் அது மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஆமாம், அது ஒழுங்காக வாங்கி ஆகணும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஹல்லேலூயா. இங்கே 35க்கு கீழே யார் இருந்தாலும் யூத் ஃபண்டு கொடுத்துட்டு தான் வெளியே போகணும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான். ஹல்லேலூயா. சரி, அவங்கக்கிட்ட போய் உங்கள் ட்ரெஷரி எப்படி இருக்குது? உலகம் ஃபுல்லாக போகிறதுக்கு கையில் ட்ரெஷரி இருக்கா அப்படின்னு கேட்டோடனே பீட்டர் பேதுரு எந்திரிச்சு சொல்லுவார், அவர் ட்ரெஷரர் கமிட்டட் சூசைடு. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் பொருளாளர் தற்கொலை செய்து கொண்டார். ஹல்லேலூயா.
இருந்த ஒரு பொருளாளர் யூதாஸ் காரியோத்து, அவரும் தற்கொலை செய்து கொண்டார். ட்ரெஷரியை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. இந்த ஜனம் கலக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்க முடியும்னா அது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசிக்கவே வைக்க முடியாது அப்படிப்பட்ட ஆட்களையும், ஹல்லேலூயா, அப்படிப்பட்டவர்களையும், ஹல்லேலூயா, ஆண்டவர் காத்திருக்க சொன்னார். வெயிட் பண்ணுங்கப்பா, வெயிட் பண்ணுங்க. பெந்தேகோஸ்தே நாள் வந்தது. ஹல்லேலூயா. ஒரு பெருங்காற்று அடிக்கிற முழக்கம் போல் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே பொழிந்தருளப்பட்டார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். சாதாரணமானவர்களையும் அவருடைய ராஜ்யத்தின் வேலையில் அவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களையும் அவரால் பயன்படுத்த முடியும். உங்க வாயில் அவருடைய வார்த்தையை வைக்க முடியும். உங்களை கொண்டு ஜனங்களை ஆத்தும ஆதாயம் செய்ய அவரால் முடியும். உங்களை கொண்டு காரியங்களை செய்ய அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தந்திரமாய் எடுத்து போட்ட அந்த அதிகாரத்தை, ஆண்டவர் கூட இருந்த அந்த அனுபவத்தை, ஏதேன் தோட்டத்தின் உறவை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் சீஷர்களோடு அதை புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட இருந்த உறவு அங்கே முறிக்கப்பட்டிருந்ததை மீண்டுமாய் புதுப்பித்து கொடுக்கிறார். அவர் தம்முடைய ஜனத்தின் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே இழந்து போன எல்லா ஆளுகையை, அதிகாரத்தை, சத்துரு வஞ்சித்து எடுத்த எல்லா காரியங்களையும் திரும்ப தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிறார். சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை மிதிக்கவும். ஹல்லேலூயா. சாத்தானுடைய சகல அதிகாரங்களின் மேலும் அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார். யாருக்கு அதிகாரம் கிடைத்தது? யார் அவரோடு கூட இருந்தார்கள்? சாதாரணமான ஒன்றுக்கும் பயன்படாதவர்கள் என்று நினைக்கிற அந்த கூட்டத்தோடு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறதுக்கு உங்க கல்வி அறிவு முக்கியமானது அல்ல. ஹல்லேலூயா. உங்களுடைய கல்வி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அல்ல. ஹல்லேலூயா. உங்களுடைய திறமை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சாமர்த்தியம் அது அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் இருந்தா போதும், அவருடைய வல்லமை இருந்தா போதும், அவருடைய பலன் இருந்தா போதும், அவருடைய அபிஷேகம் நிறைவா நம்ம மேல இருந்தா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமானவர்களை அசாதாரணமானவர்களாக மாற்றி விட்டார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலை அப்போஸ்தலர் புஸ்தகத்தை விட அழகாக நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகள் என்று பெயர் அதற்கு. ஹல்லேலூயா. அதிலிருந்து முடிஞ்சா நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதிலிருந்து தொடர்ந்து ஒரு சில காரியங்களை, வேதத்தின் ஒரு சில சம்பவங்களை, ஹல்லேலூயா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மூணு நாளில் நான் முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. 3 மிஷினரி பயணங்களை. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடித்த பவுல் அப்போஸ்தலனுடைய மிஷினரி பயணங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு, அவருடைய வழி நடத்துதல், அவருடைய அந்த நடத்துதல், அது ஆச்சரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தேவைனா தாகத்தோடு கேட்கணும், தாகத்தோடு கேட்கணும், தாகத்தோடு கேட்கணும், வாஞ்சையோடு கேட்கணும். அவர் ஊற்றுவார். ஒரு குழந்தை தண்ணிக்காக கதறுதுன்னா எப்படி கதறும்? தாகத்தில் கத்துதுன்னா எப்படி கத்தும்? அப்படி கத்தணும்.
ஹல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை, பாத்திரத்தை சுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி அவரோட சமூகத்தில் காத்திருக்கணும். உடனே கிடைக்கலாம், ஒரு நாளில் கிடைக்கலாம், 40 நாளில் கிடைக்கலாம். ஆனால் அவர் ஊற்றப்படுவார். தாகம் உள்ளவன் மேல் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஞ்சையோடு இருக்கிறீங்களா? தாகத்தோடு இருக்கிறீங்களா? ஒருத்தர் கூட அபிஷேகம் பெறாதவங்க இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. பிள்ளைகளை குறித்து பாரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், என் பிள்ளைகளும் பெறணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தினால, அவருடைய பலத்தினால, அவருடைய வல்லமையினால நிச்சயம் நிரப்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது, வாஞ்சை இருக்குது? ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஆதி சபையை போல அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? 120 பேர் கூடி இருந்தாலும் 120 பேரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய புதிய பாஷைகளை, புதிய கிருபைகளை ஆண்டவர் தந்து நமக்கு நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே வந்தேன், பார்த்துக்கோங்க. அது அங்கிட்டும் இங்கிட்டுமா எழுதுனதில் சரி வேண்டாம், ஹோம்ஒர்க் இன்னைக்கு வேண்டாம், உங்களுக்கு விடுமுறை. ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக, நம்முடைய வாழ்க்கையை நடத்துவாராக. இந்த உபவாச நாட்கள் உங்களை நிச்சயமாக மறுரூபம் அடைய செய்யும், உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும், உங்கள் ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை, எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயம் அவர் தம்முடைய ஆவியை உங்கள் மேலே ஊற்றுவார். அவருடைய ஆவியை இல்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அதை இழந்து போன அவருடைய ஜனத்தை திரும்பவும் அவர் நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்த வல்லவர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த யூதா புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அந்த செயல் அது ஆச்சரியமானது. தம்முடைய ஜனத்துக்கு என்ன வேணுமோ அதை தருகிறவர், அதை தருகிறவர். தம்முடைய ஜனத்திற்கு என்ன அவசியமோ, என்ன தேவையோ, தம்முடைய ஜனம் கிருபையை இழந்து போய்விடக்கூடாது என்பதில் அவர் கவனமுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்கள் கூட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரிந்ததுனால அவருடைய ஆவியானவர் அவர் உங்களோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்ட காரியங்களுக்கு விட்டு கொடுத்தவர்களாக. ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல துதிங்க, நல்ல துதிங்க, நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. பக்க வழியாய் வந்தவன் வெட்கப்பட்டு போகட்டும், பக்க வழியாய் உள்ளே நுழைந்தவன் வெட்கப்பட்டு போகட்டும். பக்க வழியாய் உள்ளே வந்தவனுக்கு உள்ளே ஒன்றுமில்லை என்கிற சூழ்நிலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நல்லா துதித்து கொண்டே இருங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. அவருடைய ஆவியை அவர் ஊற்றுவாராக, அவருடைய ஆவியின் பலத்தை அவர் நமக்கு தருவாராக. அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அவர் தாகமுள்ளவர்கள் மேல் அவர் ஊற்றுவாராக, அவர் ஊற்றுவாராக, அவர் ஊற்றுவாராக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில் நிறைந்து துதித்து கொண்டே இருப்போம், ஆவியில் நிறைந்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். நான் பலவீனனாக இருக்கலாம், நான் அற்பமாக எண்ணப்பட்டவனாக இருக்கலாம், உலகத்துக்கு முன்பாக அறிவு இல்லாதவனாக இருக்கலாம், ஒன்றும் தெரியாதவனாக இருக்கலாம். உங்களை தேடிதான் ஆண்டவர் வந்திருக்கிறார். நீங்க ஆண்டவருக்கு வேண்டும், சாதாரணமான வேலைக்காக அல்ல, ஒரு பெரிய வேலையை செய்யும்படியாக, ஒரு பெரிய வேலையை செய்யும்படியாக, ஒரு ராஜரீக பிரமாண
தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். உங்களை தான் நிரப்ப விரும்புகிறார். உங்களை தான் அவருடைய பாத்திரமாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி அல்லேலூயா ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். ஒரு பெருங்காற்று அடிக்கிற முழக்கம் போல அல்லேலூயா ஒரு முழக்கம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மயமான நாவுகளோடு கூட இறங்கி வருவாராக. ஒவ்வொரு பாத்திரங்களையும் நிரப்புவாராக. ஷபபப ரிகபரதரபோ ரின்சரபோ ஷபரிபிரான்சரபலபோ ரிகரபலபோ ஷபரிபிரான்சரபலபோ அல்லேலூயா. சாதாரணமானவர்களை பலப்படுத்துகிற அந்த ஆவியானவர், ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் அல்லேலூயா நடத்துகிற அந்த ஆவியானவர், பலப்படுத்துகிற அந்த ஆவியானவர், உங்களுக்குள்ள அந்த நோக்கத்தை, நீங்க செய்ய வேண்டிய அந்த திட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த காரியத்தை இன்றைக்கு உங்கள் மேல் அவர் வைப்பாராக. அந்த அபிஷேகத்தோடு கூட, அந்த அபிஷேகத்தோடு கூட அந்த தரிசனத்தை, அந்த நோக்கத்தை ஆண்டவர் உங்கள் மேல் வைப்பாராக. ஆண்டவர் உங்கள் மேல் வைப்பாராக. ஆண்டவர் உங்கள் மேல் வைப்பாராக. ஆண்டவர் உங்கள் மேல் வைப்பாராக. நாம் சாதாரணமாய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அக்கினிக்குள்ளாக கிடக்கிற அநேகரை இழுத்து வர, பயத்தோடு ரட்சிக்க, அவர்களை விடுதலையாக்க, அவர்களை அவர் பாதைக்கு திருப்ப ஆண்டவர் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியில நிறைந்து துதித்து கொண்டே இருங்க. மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. எல்லா காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். எல்லா தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுவார். பேதுருவுக்கு குடும்பம் இருந்தது, அவர் பார்த்து கொண்டார். அவர் பார்த்து கொண்டார். அவர் பார்த்து கொண்டார். அவர் பார்த்து கொண்டார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார். நமக்கு தேவை அந்த அபிஷேகம், நமக்கு தேவை அந்த பலன், நமக்கு தேவை அந்த கிருபை. ஷபபபபப ரிபபபபப ரிபரியான்சரபலபோ ரிகரபலபோ ஷபரிபிரான்சரபலபோ ரிகரபலபோ ஷபரிபிரான்சரபோ ரிகரபோ உரியான்சரபலபோ. ஹல்லேலூயா. பலப்படுத்துவீராக, 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 பலப்படுத்துவீராக. அநேக பாத்திரங்களை ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியினால, அவருடைய அபிஷேகத்தினால, அவருடைய வல்லமையினால. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது சாதாரண சபை அல்ல. இது சாதாரணமாய் ஆண்டவர் கூட்டி சேர்த்த சபை அல்ல. ரத்தம் சிந்தி மீட்டெடுக்கப்பட்ட சபை, பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்ட அவருடைய சபை, அவருடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிற அவருடைய சபை, அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை நிரம்பி 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 வழிந்தோட பண்ணுகிற அவருடைய சபை. ஷபபபபபப ரிபபாரந்தரபோ ரியான்சரபோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஷபபபபபப ரிபபபபப ரிபபப ரியான்சபபப ரியான்சரபோ ரிதரபோ ஷபரிபிரான்சரபோ ரிகரபோ ரியான்சரபோ ரபோ ரியான்சரபோ. காத்திருக்கிற பலனை கொடுங்க, காத்திருக்கிற பலனை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளும் வரைக்கும் விடமாட்டோம் ஆண்டவரே. காத்திருக்க கிருபை தருவீராக. எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவ வார்த்தையோடு கூட தேவ அபிஷேகம், தேவ ஆவியானவர் இணைந்து தேவ வல்லமையை, தேவ மகிமையை வெளியே கொண்டு செல்லுகிற ஒரு சபையாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. ஷபபப ரிபரியான்சரபோ. ஹல்லேலூயா.
நன்றி 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஷபபா ரிபா ரிபா ரியான்சரபு ரிதரபலபோ ஷபரி பிரான்சரபு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவங்க பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள். எல்லாரும் கலிலேயர். அங்க இருக்கிற ஜனம் ஆச்சரியப்படுகிறது. அங்க இருக்கிற ஜனத்திற்கு ஒரு பெரிய அதிசயம். இவர்கள் கலிலேயர் அல்லவா, இவர்களுக்கு ஒன்றும் தெரியாதே, இவர்கள் படிக்காதவர்கள் அல்லவா, இவர்களுக்கு மற்ற பாஷைகள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லையே, மற்ற பாஷைகளை இவ்வளவு சரளமாய் பேசக்கூடிய வாய்ப்பு இல்லையே. சாதாரண கலிலேயர் தானே, சாதாரண ஜனங்கள் தானே, சாதாரண மக்கள் தானே. உங்களை குறித்து இந்த தேசம் ஆச்சரியப்படும், உங்க பகுதி ஆச்சரியப்படும். இந்த சகோதரன் இந்த சகோதரி சாதாரணமான ஆளு தானப்பா, அற்பமான ஆளு தானப்பா, இவங்க கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தானப்பா நினைச்சோம். ஆனால் இன்னைக்கு இவங்களை கொண்டு அற்புதங்களை நடக்கிறது ஆண்டவர் செய்ய பண்ணுவார். உங்களை கொண்டு உங்கள் கிராமத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை வர பண்ணுவார். உங்களை கொண்டு சத்துருவின் வல்லமைகளை உடைத்தெறிய ஆண்டவர் கிருபை தருவார். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஷபபா. ஆமே ஆமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஷபபா ரிதரபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எந்த ஒரு அக்கினியும் அதற்கு பக்கத்தில் கொண்டு வருகிற ஒன்றை எரித்து விடும். அக்கினி அப்படின்னாலே, ஃபயர் அப்படின்னாலே கன்சியூமிங்னு சொல்லுவாங்க. ஆனால் மோசே ஒரு அக்கினிக்கு முன்பாக நிற்கிறான். அந்த முட்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அது அவியாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்னு பக்கத்தில் போகிறான். முட்செடி எரியல, ஆனால் மோசேயின் வாழ்க்கையை அந்த அக்கினி சந்தித்தது. முட்செடி பொசுங்கல, ஆனால் மோசேயின் வாழ்க்கையை அந்த அக்கினி முழுமையாய் சந்தித்தது. அந்த அக்கினியோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்திப்பாராக, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்திப்பாராக. தேவ நோக்கத்தை விட்டு, தேவ திட்டத்தை விட்டு ஏதோ ஒரு வனாந்தரத்தின் ஒரு மூலையில் இருப்போனா அந்த அக்கினி உங்களை சந்திக்கட்டும். தேவ நோக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு வரட்டும், தேவ திட்டத்துக்குள்ள உங்களை கொண்டு வரட்டும், தேவன் வைக்க விரும்புகிற அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு வரட்டும். அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா போதும், அந்த நோக்கத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா போதும், அவரே மீதமுள்ள காரியங்களை நடத்துவார், அவரே உங்களை நடத்துவார், அவரே உங்க கூட இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் அவர் உங்களோடு கூட இருந்து நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனம்னா, எவ்வளவு பாக்கியம் பெற்ற சபைனா, எவ்வளவு பாக்கியம் பெற்ற அவருடைய மக்கள்னா. நாம் விழுந்து போகாதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு நல்ல ஆண்டவர், நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர்,
அவரே ஞானமுள்ள ஆண்டவர். அவருக்கு மாத்திரம் துதி கன மகிமை எல்லாம் செலுத்துவோமே. நல்ல வாய் திறந்து நன்றி 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 நன்றி. எங்களை விட மாட்டீங்கப்பா, எங்களை விட மாட்டீங்கப்பா. நாங்கள் வழுவி போக மாட்டோம்ப்பா, நாங்கள் கரைபட்டு விலகி போயிட மாட்டோம்ப்பா. நீங்கள் ஞானமுள்ளவராக இருக்கிறீர். மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மக்கள் நன்றி ஆண்டவர். கிருபையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கம் நிறைந்தவரே, நமக்கு ஸ்தோத்திரம். இந்த உபவாச ஜெப நேரத்திற்கு அந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தி அனுப்புவீராக. எங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் எங்கள் கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். திரியேக தேவனும் எங்களுக்காக செயல்படுகிறதை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபையை இழந்து போகாதபடிக்கு எங்களை கிருபையினால் மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த ஒரு பக்க வழியின் கிரியைகளும் எங்களுக்குள்ள நுழைய நாங்கள் அனுமதிக்காதபடி எங்களை வேலியடைத்து கொள்ளுவீராக, எங்களை பாதுகாத்து கொள்ளுவீராக, எங்களை மூடி மறைத்து கொள்ளுவீராக. உங்கள் கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும், சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் உங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. நீங்கள் தான் நடத்தணும்ப்பா, நீங்கள் தான் நிரப்பி நடத்தணும் ஆண்டவரே. பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்கள், வேண்டுதல்கள், எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் பதில் தர போதுமானவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.